ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ससुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवां च श्रीरूपां सकृजातं सगणरघुनाथां सजीवं सात्वैकं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादां सहित शिव शकां च नमो विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे नमो विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमदे भक्ति सिद्धांत सारस्वती नामिने वृषभानुदेवी दैताय कृपाब्दे कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः माधुर्योज्जल प्रेमाद्य श्रीरूपानुग भक्तिदा श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमोस्तुते नमस्ते गौरवाणी श्रीमते दीनदारिणे रूपालंकृताप्त सिद्धांत हारिणे नमः नमो गौर किशोराय साक्षात् वैराग्य मूर्तये विप्रलंबर सामोदे पादां जायते नमः नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौर शक्ति स्वरूपाय रूपानघोराय गौरवाभिभाव सदनतेः वैष्णव सर्वभक्ष जगन्नाथाय ते नमः वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः संघर्षणाकामोसाय कर्मोसाय अतिशाय शेषचेतंस्कलश नित्यानन्दरामाच शरणमस्तु नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गणतुसे नमः नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्रभ्यां श्रीजगन्नाथाय ते नमः पंचतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपं भक्तावतारं भक्ताग्रनमामि सत्यं जयदां सुरदाभं भो मम मन्दमतिर्गति सर्वस्य पदाम्बोजो शिशिनादा मौनं दिव्यवृन्दारण्य कल्पवृत्ना सिंहासनस्थो श्रीमद्राधा शिलगोविन्ददेवो वेशास्यस्मरामि श्रीमान् रासरसारम्भी वंशीवरस्यः कर्षवेणो स्वने नित्यं सुगोपीनाथ श्रीस्तनः हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे कृष्णाय वासुदेवाय देवकीनंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजा हरे कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் பகவானின் அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமைகளும். இன்றைக்கு படிக்கிற ஸ்லோகம் 52 மற்றும் 53. யதாஹரோ பகவதி நிணாம் பக்தி பவிஷ்யதி சர்வாத்மனி அகிலாதாரே இது சங்கல்பிய வர்ணயா. தயவு செய்து உறுதியுடனும் முழுமுதற் கடவுளான ஹரியிடம் உன்னதமான பக்தி தொண்டை மனிதர்கள் விருத்தி செய்து கொள்வதற்கு சாத்தியமான முறையிலும் இந்த பகவத் விஞ்ஞானத்தை விளக்கி கூறுங்கள். பகவான் ஹரியே அனைத்து ஜீவராசிகளும் பரமாத்மாவாகவும் அனைத்து சக்திகளுக்கும் மூல பிறப்பிடமாகவும் இருக்கிறார். மாயாவர்ணா யதோ அமுஷ்ய ஈஸ்வரஸ்யானுமேதமோ ததஹ சன்மதः ஸ்ரத்தையா நித்யம் மாயையா ஆத்மன முக்யதி. பகவான் தமது வெவ்வேறு சக்திகளை கொண்டு ஆற்றும் செயல்களை அவரது போதனைக்கு ஏற்ப விவரிக்கவும் பாராட்டவும் கேட்கவும் வேண்டும். இது பக்தியுடன் மரியாதையுடன் செய்யப்படுமானால் ஒருவர் பகவானின் மாயாசக்தியிலிருந்து விடுபடுவது நிச்சயம். மாயாசக்தியிலிருந்து விடுபடுறது நிச்சயம். இந்த உலகமே மாயாசக்தியோட பிடியில தான் இருக்கு. மகாமாயை
மகாமாயை, மாயாசக்தி. இது கிருஷ்ணாவுடைய சக்தி. கிருஷ்ணர்கிட்ட வந்து என்ன எல்லையற்ற சக்திகள் இருக்கு. எண்ணில் அடங்கா சக்தி இருக்கு பகவான்கிட்ட. பகவானுடைய சக்தி வந்து அச்சிந்தியா. அச்சிந்தியா அப்படின்னா, அச்சிந்தியா மீன்ஸ் இன்கன்சீவபிள் பொட்டன்ஸ். கிருஷ்ணா வந்து எல்லையற்ற சக்திகள் வச்சிருக்க. அந்த எல்லையற்ற சக்திகளை ஒருத்தர் உணரணும் அப்படின்னா அது அவ்வளவு சாத்தியம் இல்லை. பகவானை யாராலும் முழுமையால உணர முடியாது. கிருஷ்ணருடைய சக்திகளை ஓரளவுக்காவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணா யாரு, பகவானுடைய சக்தி என்ன, அந்த சக்திகள்லாம் எப்படி செயல்படுது, இதை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணரை பற்றிய தத்துவங்கள், கிருஷ்ணருடைய பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை விவரிக்கவும் பாராட்டவும் கேட்கவும் வேண்டும். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை விவரிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், கேட்க வேண்டும். இது பக்தியுடன் மரியாதையுடன் செய்யப்படுமானால் இந்த செயல்களானது கிருஷ்ணாவுடைய லீலைகளை விவரிப்பது, வர்ணிப்பது, பாராட்டுவது, கேட்பது, இது வந்து பக்தியுடனும் மரியாதையுடன் செய்யப்படுமானால் ஒருவர் பகவானின் மாயாசக்தியிலிருந்து விடுபடுவது நிச்சயம். அப்போ மாயாசக்தி, மாயாசக்தி விஷ்ணு சக்தி, விஷ்ணு துர்கா, மகாமாயை. அவங்களுக்கு கொடுத்த சர்வீஸ் என்னன்னா, மாயாசக்தி மாயாதேவியோடைய சேவை என்னன்னா, ஜீவன்களை பகவானை மறந்திருக்க செய்யும் அல்லது பகவானை மறந்திருக்கும் ஜீவன்களை தன்வசப்படுத்திக் கொள்ளும். ஓ இதோ இங்க ஒருத்தர் கிருஷ்ணரை மறந்திருக்கான், மாயா மடியில படுத்துக்கோ. மாயா மடியில படுத்து தூங்கு. மாயா என்ன பண்ணும், கிருஷ்ணா மறந்திருக்கிற மடியில போட்டு தாள தூங்கு கண்ணா, பகவான் மறந்துட்டியே. தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா. கிருஷ்ணனுடைய சக்தி மாயா சக்தி யாராலும் வெல்ல முடியாது. அது அவ்வளவு எளிதில்லை. மாயை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதல்ல. சரி, அப்ப மாயா 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 அப்படின்னா என்னது? மாயா 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 அப்படின்னா என்ன? மாயா சக்தினா என்னது? பதில் தெரியும் கை தூக்கு. மாயா சக்தி திரும்ப கை தூக்குங்க. யாருக்குமே தெரியாதா மாயா ஹரே சக்தி? கிருஷ்ணா பிரபு. இல்லாமல் இருக்கிறத ஒண்ணுதான் நம்ம இருக்கிறதா நினைக்கிறதா மாயா. மாயை, மாயை தோற்றம், கற்பனை செய்து கொள்வது, இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுக்க. இந்த ஜட உலகத்துல, இந்த ஜட உலகத்துல கிருஷ்ணரை மறந்திருக்கக்கூடிய ஜீவாத்மா மாயினுடைய பிடியில் இருக்கு. கிருஷ்ணாவை மறந்துட்டு நான் தான் அனுபவிப்பாளர், நான் தான் கட்டுப்படுத்துறவன், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், இதுக்குதான் இது பேர் தான் மாயை. மாயா, மாயா வந்து ஜீவாத்மாவுக்கு வசதி பண்ணி கொடுக்கும். ஜட உலகம் மாயாசக்தி. இந்த மாயாசக்தி என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் கிருஷ்ணரை மறந்திருக்குன்னு நினைக்கும் போது அதற்கான வசதிகளையும் பண்ணி கொடுக்கும். அப்ப என்னென்ன வசதி பண்ணி, யாரெல்லாம் இங்க மாயையில் இருக்காங்க? நாத்திகர்கள், கடவுள் இல்லைன்னு சொல்ல, கடவுளே இல்லை, அவங்களும் மாயில தான். ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொன்னா இல்லாம போயிடாது, இருக்க போய் தானே இல்லைன்னு சொல்றேன். கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னா அப்படி இருக்காருன்னு இல்லையா? ஒண்ணு இல்ல இல்லைன்னு சொல்லிடுறதுனால அது இல்லாம போயிடாது. ஒண்ணு ஒரு உண்மையை வந்து, அதுவும் கிருஷ்ணா வந்து பரம சத்தியம். பரம சத்தியத்தை இல்ல இல்லைன்னு சொன்னா இல்லாம போயிடாது. அறியாமையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு புரியல. யாருக்கு? நாத்திகர்கள். நாத்திகர்கள் என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணா வந்து கிடையாது, கடவுள் கிடையாது, கடவுளே கிடையாது. காரணம் என்னது? அவங்க இந்த விஷயத்த பண்றது இல்ல, இந்த விஷயத்த பண்ண தயாரா இல்ல. எதை பண்ண தயாரா இல்ல? கிருஷ்ணருடைய தத்துவம் அதை வந்து கேட்கறதுக்கு தயாரா இல்ல, பாராட்டவும் தயாரா இல்ல. ஏன்னா இதெல்லாம் அவன் கற்பனை நினைக்கிறேன். கற்பனை, கடவுளே கிடையாது, இதெல்லாம் கற்பனை.
சோ அவங்க மாயனுடைய பிடியில ஸ்ட்ராங்கா, மாயாவுடைய பிடியில பலமா மாட்டிக்கிட்டாங்க. பலமா மாட்டிக்கிட்டதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுள்லாம் கிடையாது. விஞ்ஞானிகள், பௌதிகவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், இவங்க எல்லாம் மாயாவுடைய பிடியில இருக்கு. அதுக்கப்புறம் கடவுளை கிருஷ்ணரை யாராவது சாதாரண மனிதன் நினைச்சா அவரும் மாயில இருக்கு. கிருஷ்ணாவை சாதாரண மனிதன் என்னது, கடவுள் கிருஷ்ணா அவர் ஒரு சாதாரண மனிதர் தானே. அவர் இந்த உலகத்துல மனுஷனை போலதான். அப்போ கிருஷ்ணனுடைய செயல்கள், கிருஷ்ணாவுடைய செயல்களை சாதாரண மனிதனுடைய செயலோட ஒப்பிட்டா அவரும் மாயில் இருக்க. அறியாமை, மாயா மீன்ஸ் அறியாமை, இல்லூஷன். மாயாங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. மாயை என்றால் கிருஷ்ணரை மறந்திருப்பது. ஏன் மாயை என்றால் கிருஷ்ணரை மறந்திருப்பது? அறியாமையில் இருப்பது. ஏன் அறியாமையில் இருக்காரு? இல்லாதது இருக்குன்னு நினைச்சுக்கிறாரு. எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு, எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. பாருங்க எப்படின்னா, மாயை என்றால் அறியாமை. மாயா மீன்ஸ் இல்லூஷன். என்ன அறியாம? கிருஷ்ணரை மறந்திருக்கான். ஏன் மறந்திருக்கான்? அறியாமையினால மறந்திருக்கான். அது என்ன அறியாம? நான் தான் எல்லாமே, இங்க கடவுள் கிடையாது. இதான் மாயாவுடைய டிஃபரெண்ட் லெவல். மாயையில் இருக்கிறவங்களுடைய விதவிதமான நிலை, விதவிதமான நிலையில விதவிதமான மனிதர்கள் மாயையில் இருக்காங்க. சில மனிதர்கள் புலனின்பமே உலகன் வாழ்றாங்க. புலனின்பமே உலகன் வாழ்றது மாயா. அதான் மாயா வேர்ல்டு, மாயாவுடைய உலகம். பௌதிகவாதிகளுக்கு ஏன் பௌதிகவாதிகள் கிருஷ்ணாட்ட வரமாட்டேங்கிறாங்க? மாயா அவங்களை அட்ராக்ட் பண்ணுது இல்லையா? ஏன் நாம கூட பௌதிகவாதியா தான் இருந்தோம். நாம எல்லாரும் கூட உடன்பந்தான் தான் பிரதான வாழ்க்கை. ஆனா பிரபுபாதுடைய சங்கம் கிடைச்சதுனால, பிரபுபாடைய புத்தகம் கிடைச்சதுனால, தூய பக்தர்களுடைய குருமார்களுடைய சங்கம் எல்லாம் கிடைச்சதுனால நமக்கு தெரியுது, ஓ இதெல்லாம் மாயை. கிருஷ்ணரை மறந்திருப்பதான் மாயை. யார் ஒருத்தர் கிருஷ்ணரை மறந்துட்டாரோ இமீடியட்டா அவர் மாயையில் இருக்காரு. கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுனால, மாயையில் இருக்கிறதுனாலே கிருஷ்ணா மறந்திருக்காரு. மாயையில் இருப்பது என்றால் கிருஷ்ணரை மறந்திருப்பது. மாயையில் இருக்கிறார் என்றால் அறியாமையில் இருக்கின்றார். மாயையில் இருக்கிறார் என்றால் இல்லாதது இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மாயையில் இருக்கார் என்றால் இல்லாதது இருக்குன்னு நினைக்கிறார். அப்ப என்ன, ஜட உலகம் நிரந்தரம் இல்ல, நாளைக்கு எப்படியாவது நான் நிரந்தரமா வாழு. அதான் மாயை. குடும்பம், சமுதாயம், நாடு, மதம், இனம், மொழி, இதெல்லாம் இந்த உடல் சார்ந்த விஷயம். இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சா அது மாயை. உடல் சார்ந்த விஷயங்கள் அதான் பௌதிகவாதி. சரி, அப்போ பௌதிகவாதி மாயையில் இருக்காரு, அறியாமையில் இருக்காரு, கிருஷ்ணாவை பற்றி ஞானம் இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க கிருஷ்ணரை பற்றி கேட்க தயாரா இல்ல, கிருஷ்ணரை பத்தி பாராட்டவும் தயாரா. அவங்க என்ன நினைக்கிற, நாங்க ஏன் கிருஷ்ணரை பத்தி கேட்கணும்? எனக்கு கேட்கறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. சினிமா, டிராமா, சோ மெனி திங்ஸ், சோ மெனி இன்ஃபர்மேஷன். அரசியல் தலைவர் என்ன ஆனாங்க, சினிமா நடிகர் என்ன ஆனாங்க, அவங்க ஆட்சிக்கு வருவாரு, அவர் அரசியலுக்கு வருவாரு. அதெல்லாம் பௌதிகவாதிக்கு தான் மாயா. சோ மாயா உலகத்துல, மாயா நியூஸ் லெட்டர் இருக்கு. மாயா நியூஸ் லெட்டர், மாயாவோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. மாயா நிறைய ஏஜென்ட் பிக்ஸ் பண்ணி வச்சு. யாரெல்லாம் மாயாவோட ஏஜென்ட்ஸ்? சயின்டிஸ்ட், சினிமா ஆக்டர்ஸ், சோகால்டு பிலாந்தரபிஸ்ட், பேரளவான தத்துவவாதிங்க, பேரளவான விஞ்ஞானிகள், பேரளவான மருத்துவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் பௌதிக கல்வி படிச்சவங்க. அதான் மாயா அபகிருத ஞானா. இந்த உலகத்துல நிறைய படிக்கிறாங்களே, நிறைய படிக்கிறாங்க, பயங்கரமா படிக்கிறாங்க, விழுந்து விழுந்து படிக்கிறாங்க, பல டிகிரி வாங்குறாங்க, டாக்டரேட் பட்டம் எல்லாம் வாங்குறாங்க. அவங்க அறிவு எங்க போச்சு? மாயா அபகரிச்சிச்சு. மாயா அபகிருத ஞானா, மாயா அபகிருத. சோ எப்படி பௌதிகத்துல இருக்கிறவங்க கிருஷ்ணா மறந்துருக்காங்க, மாயா அவங்கள கிருஷ்ணா மறக்க வச்சு. காரணம் என்னது? அவங்களுக்கு இதுதான் பிரச்சனை. அவங்க குழந்தை தான் பிரதானம். அதனால கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்கோ கிருஷ்ணரை பாராட்டுறதுக்கோ தயாரா இருக்கு. கிருஷ்ணா பாராட்டுங்க. ஆக்சுவலி பாருங்க, கிருஷ்ணர் எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, இங்க என்ன அதிசயங்கள் நடக்குது, அற்புதம் நடக்குது. யாராவது சூரியனை எழுப்பி விடுறாங்களா? ஏன் நம்மள காலையில எழுப்பி விடணும், எந்திரிங்க மங்களாரத்தி டைம் ஆயிடுச்சு, 3:45 ஆயிடுச்சு, எந்திரிங்க, இது கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் இல்லையா?
சோ நம்மளை யாரா எழுப்பி விட்டுட்டே இருக்கு. சூரியனை யாரா எழுப்பி விடுறாங்களா? டைம் கரெக்டா டைமுக்கு வெளியே வராது, கரெக்டா டைமுக்கு போயிடுது. அப்ப யார் இதை கண்ட்ரோல் பண்றா? யக்ஷக் சுரேஷ் சவிதா சகல கிரகானா. சவிதா சூரியனோட இன்னொரு பேர் சவிதா. சகல கிரகானா ராஜா, எல்லா கிரகத்துக்கும் ராஜா. யக்ஷக் சுரேஷ் சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா. தேஜா மீன்ஸ் பிரைட்னஸ். தேஜா ஏ யா கயா, யாருடைய மேற்பாடு ஏங்கிறாரு? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். சூரிய சந்திரன் அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு, பஞ்சபூதங்கள் அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு. பாருங்க மலைகள்லாம் எவ்வளவு அட்ராக்ட் பண்ணுது இல்லையா? மலை பிரதேசங்கள் எல்லாரும் கவருது. எல்லாம் சம்மர் வெக்கேஷன்ல எங்கேயாவது மலைக்கு போகணும், ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், சிம்லா போகணும், நைனிடால் போகணும், டார்ஜிலிங் போகணும், காஷ்மீர் போகணும் நினைக்கிறாங்கல்ல. சோ அந்த ஹில்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது, இயற்கை வந்து கவருது, கடல் சமுத்திரம் கவருது, அருவிகள் நீர்வீழ்ச்சிகள் கவருது. அப்ப யார் இதெல்லாம்? கிருஷ்ணாவுடைய சக்தி, கிருஷ்ணாவுடைய நேச்சர், கிருஷ்ணாவுடைய நேச்சர், கிருஷ்ணாவுடைய சக்தி. பூமி ராபுவானலோ வாயு கமனோர் புத்திரே வச்ச கங்கார மிதியமி பின்னா பிரகிருதியா. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் கிருஷ்ணாவுக்கு பிரிந்த சக்தி, ஜடசக்தி. இது கிருஷ்ணாவுடைய சக்தியா இருக்கிறதுனால ரொம்ப சக்தி வாய்ந்தது. கிருஷ்ணாவுடைய சக்தி. கடல் பார்க்க அமைதியா தான் இருக்கு, திடீர்னு கொந்தளிச்சு அப்படி இல்லையா? கடல் அப்படியே சைலண்டா இருக்கு. திடீர்னு ஒரு நாள் சுண்ணாமின்னு ஒரு அடி அடிக்கும் பாருங்க. அப்ப யார் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு? கிருஷ்ணா தான் கண்ட்ரோல் பண்றாரு. அப்படியே மைல்டா காத்து வீசுது, திடீர்னு ஒரு நாள் சூறாவளி புயல் அடிக்குது. யார் கண்ட்ரோல் பண்றா? சுவிட்ச் யார் ஆன் பண்றா? யார் சுவிட்ச் ஆன் பண்றா, யார் சுவிட்ச் ஆஃப் பண்றா? கிருஷ்ணர். மழையை கொடுப்பதும் அவர்தான், மழையை தடுப்பதும் அவர்தான். அதனால இந்த இயற்கை பார்க்க அழகா இருக்கும், ஆனா அபரிவிதமான சக்தி கொண்டது. ஏன்னா காரணம் இது கிருஷ்ணாவுடைய சக்தி. அப்போ இந்த முட்டாள்களுக்கு புரியுறது இல்ல, இவங்க இதை பாராட்டுறது. இயற்கையை பாராட்டுவாங்க, ஆனா இயற்கைக்கு பின்னாடி இருக்கிற கிருஷ்ணரை விட்டுருவாங்க. நிறைய பேர் இயற்கையை பாராட்டுவாங்க, பாருங்க மலைகள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா என்ன நினைக்கிறாங்க? அது இயற்கையா வந்து நினைக்கிறாங்க. அந்த முட்டாள்களுக்கு தெரியல அதுக்கு பின்னாடி கிருஷ்ணா இருக்காரு. காரணம் அவங்க மாயையில் இருக்கு. என்ன மாயை? இது இயற்கை, இதுதான் அப்படியே வந்தது, அது இயற்கையா வந்திருக்கு. அதான் அறியாம, அதான் அறியாம. அதுக்கு பின்னாடி கிருஷ்ணாவை பாராட்ட தவறாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி நடக்குதுன்னு கிருஷ்ணா பற்றி கேட்க, கிருஷ்ணாவோட லீலைகளை பற்றி கேட்க தவறாங்க. அதனால மாயினுடைய பிடியில வலுவ மாட்டேன், மாயோட பிடியில ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, அதுக்கப்புறம் பௌதிகவாதிங்க, சயின்டிஸ்ட், இவங்க எல்லாம் மாயாவோட பிடியில். ஆன்மீகவாதிலையும் மாயனுடைய பிடியில் இருக்கிறவங்க யாரு? ஆன்மீகவாதிலையும் மாயாவோட பிடியில் இருக்கிறவங்க யாரு? அவங்க பேர்ல கேள்வியிலேயே பதில் இருக்கு. பதில் தெரிஞ்சோ கேட்டு யோகினி மாதாஜி. தன்னையே கடவுளா நினைச்சுக்கிறாங்க சரி, மாயாவாதிகள். தன்னையே கடவுளா நினைக்கிறவங்க யாரு? அருவவாதிகள். அப்புறம் ஆன்மீகவாதிகள் பிரபு. இல்ல கேள்வியிலேயே பதில் இருக்கு. தன்னையே கடவுளா நினைக்கிறவங்க யாரு? ஆன்மீகவாதியில மாயில் இருக்கிறவங்க யாரு? ஆன்மீகவாதியில மாயில் இருக்கிறவங்க மாயை வசப்பட்டவர்கள். அதான் யாரு? ஆன்மீகவாதியில மாயாவாதிகள் பிரபு. மாயாவாதிகள். எஸ், மாயாவாதி. பேரே ஒரு மாயாவாதி தான். ஏன் மாயாவாதி? அவர் தன்னையே கடவுளை நினைக்கிறார். நான் என்ன உணர்ந்துட்டா கடவுள் ஆயிட்டேன், கடவுள் பிரம்மம், நானும் பிரம்மம், இதை உணர்ந்துட்டா நானும் கடவுள் ஒன்றுதான். இதுதான் மாயாவாதம். மாயாவாதம் என்னது? கிருஷ்ணருக்கு எதிராக சொல்லு. கிருஷ்ணர் அதாவது உண்மையை மறைச்சு மறைச்சு சொல்லு. மாயாவாதம், மாயாவாத கொள்கை அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். ஆதிசங்கராச்சாரியர் எழுதினார். அவர் மாயாவாத தத்துவம், அத்வைதி. ஆதிசங்கர் என்ன பண்றாரு? உண்மையை மறைச்சு மறைச்சு எல்லாம் பிரம்மம் பிரம்மம் எழுது. அதனால ஆதிசங்கரை பின்பற்றுறவங்க மாயாவாதிகள், அத்வைதிகள், மாயாவாதிகள். மாயாவாதியோட பிரச்சனை என்னது? ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் தன்னையே கடவுளா நினைக்கும். தன்னையே கடவுளா நினைக்கிறதா மாயாவுடைய கடைசி வேலை. மாயா வந்து நிறைய வலை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மாயா வந்து நிறைய வலை போட்டுட்டே இருப்பாங்க.
இந்த மீன் பிடிக்கிற வலை போடுவாங்க இல்லையா, கடல்ல ஆத்துல போய் மீன் பிடிக்க வலை போடுவாங்க. அந்த மாதிரி மாயா வந்து வலை போடு. சிலர் வந்து இந்த பறவைகளை பிடிக்கிறதுக்கு தானியத்தை தூவுவாங்க, வலையை வச்சு. ஒரு வேடன் வருவார், வேடன் வராரு, வேடன் வராரு, எல்லாம் பறவை உட்காந்துருக்கு மரத்து மேல. பறவைகள் எல்லாம் மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கு. வேடம் வந்தா ஒரு பறவை சொல்லுது, வேடன் வந்துட்டான், வேடன் வந்துட்டான். மத்த பறவை கேட்டுட்டு இருக்கு. வலையை விரிக்கிறான், வலையை விரிக்கிறான், தானியத்தை போடுறான், தானியத்தை போடுறான், போயிடாதீங்க. தானியத்தை பார்த்தோன்னே ஒரு ஒரு பறவையா இறங்குது. கடைசியில் சொல்லிட்டு இருந்த பறவை இறங்கிச்சு, ஒட்டு மொத்தம் தூக்கிட்டு போயிட்டான். இந்த மாதிரிதான் மாயா வந்து வலை போட்டுக்கிட்டே இருக்கு, கிருஷ்ணர்கிட்ட போக விடாம. ஏன்னா அது மாயாவுடைய மாயாவுடைய சக்தி, மாயாவுடைய நேச்சர். மாயா சக்தி என்னதுன்னா ஜீவாத்மாவை கட்டுண்ட நிலையில வச்சுக்கிறது. ஏன்னா ஜீவாத்மா விரும்புற, ஏன்னா மாயா சக்தி கிருஷ்ணாவுடைய சக்தி தான். ஜீவாத்மா விரும்புறதுனால கிருஷ்ணா அவர் மாயில பூந்துரு. ஓகே இருக்கட்டும், இவர் தன்னை கடவுளா நினைக்கிறாரா நினைச்சுக்கிட்டோம், இவர் இயற்கை தானா செயல்பட நினைக்கிறாரா நினைச்சுக்கிட்டோம், இவர் கடவுள் இல்லைன்னு நினைக்கிறாரா நினைச்சுக்கிட்டோம். இங்க எவ்வளவு விதவிதமான மாயையில் இருக்கிறவங்க. இந்த ஒட்டுமொத்த உலகமே மாயா சக்தி. இங்க இருக்கிறவங்க எல்லாமே மாயையில் இருக்கிறவங்க. இந்த ஜட உலகத்துல பெரும்பாலான சதவீத மக்கள் வந்து மாயில இருக்காங்க. தட் மீன்ஸ் அறியாமையில் இருக்காங்க, கிருஷ்ணரை மறந்துருக்காங்க. சோ இது வந்து கிருஷ்ணா வந்து கிருஷ்ணரை மறந்திருக்கணும்னு நினைக்கிற கொடுக்குற வாய்ப்பு. கிருஷ்ணா என்ன பண்றாரு, ஜட உலகத்தை படிச்சிருக்காரு இல்லையா. ஏன் இந்த ஜட உலகத்தை படிச்சாரு, யாரெல்லாம் கிருஷ்ணரை மறந்திருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனாலும் கிருஷ்ணா வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, அது அவருக்கு திருப்தி இல்லை, அவருக்கு விருப்பம் இல்லை. கிருஷ்ணா வந்து விருப்பம் இல்லாம ஜட உலகத்தை படைச்சிட்டாரு. விருப்பமே இல்லை, வேற வழி இல்லாம ஜட உலகத்தை படைச்சிட்டாரு. காரணம் என்னது, நாம கிருஷ்ணா கூட இருக்க விருப்பம் இல்லை, நமக்கு கிருஷ்ணா கூட இருக்க விருப்பம் இல்லை. அதனாலதான் இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டது. இங்க வந்து எல்லாம் மாயையில் இருக்கும். கிருஷ்ணா வந்து நம்மளை பிரிஞ்சிருக்க அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் குழந்தைங்க, எந்த அப்பாவும் தன் குழந்தைய பிரிஞ்சு சந்தோஷமா இருப்பாங்களா? எந்த அப்பா அம்மாவும் தன் குழந்தைய பிரிச்சு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. கிருஷ்ணருக்கு நான் டாலரேட் பண்ணி, கிருஷ்ணரால பொறுத்துக்க முடியல. அவர் காரணமற்ற கருணையால் இங்க வர, காரணமற்ற கருணையினால் இங்க வந்து அவர் நம்ம மாயிலிருந்து விடுவிக்கிறார். அப்படி கிருஷ்ணர் வரும்போது முட்டாளர்கள் நினைக்கிறான் அவர் ஒரு சாதாரண மனிதர். மாயா சித்தா நான் தரத்தா இருக்கேன். மாயா மாயாவில் இருக்கிறவங்க கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனாங்க. அதனால ஆன்மீகத்துல கூட கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கலைன்னா அது ஒரு வகையான மாயிரும். கிருஷ்ணாவை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கல, பகவான் கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவருடைய அம்சம்தான் பரமாத்மா, அவருடைய ஒரு தேஜஸ் தான் பிரம்மஜோதி அப்படின்னு ஏத்துக்கலைன்னா அவங்களும் அதை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் அறியாமல் தான் மாயில. அப்ப ஆன்மீகத்துல வந்து மாயில இருக்க நிறைய இருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல தொடர்பு கொள்ளாத வரைக்கும் எல்லாரும் மாயில. கிருஷ்ணரை வந்து ஒரு தேவர்கள் ஒருத்தராவோ, இல்ல எல்லா கடவுளுக்கும் சமமாகவோ, இல்ல அவர் உருவமற்றவராகவோ, இல்ல தன்னையே கடவுள், இதெல்லாம் ஆன்மீகத்தில் உள்ள மாயை. பௌதியத்துல மாயை வேற, ஆன்மீகத்தில் உள்ள மாயை வேற. பௌதியத்தில் உள்ள மாயை என்னது, புலன்புதான் எல்லாம் நினைக்கும். ஆன்மீகத்தில் உள்ள மாயை என்னது, கிருஷ்ணரை விட்டுட்டு மற்ற விஷயங்களை பிடிச்சுக்கிறது. உருவமற்றவர், அவர் உருவம் கிடையாது, அப்படியே உருவம் இருந்தாலும் அது பௌதிகமானது. இல்ல அந்த பிரம்மத்தை உணர்ந்துட்டா நான் வந்து கடவுளாயிடலாம், பரமாத்மாவோட ஒன்றாயிடலாம், இது எல்லாமே மாயை, அறியாமை. கிருஷ்ணாவுடைய தனித்தன்மையை புரிந்து கொள்ளாது, கிருஷ்ணாவுடைய தனித்தன்மையை புரிந்து கொள்ளாது. ஏன் ஆன்மீகத்துல வந்து மாயையில இருக்காங்க? சரி ஓகே, சில நிறைய பேர் ஆன்மீகத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா வெளி உலகத்துல நிறைய சுவாமிஜிகள் ஆன்மீக இயக்கம் வச்சிருக்காங்க, நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்றாங்க, ஆன்மீகத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அங்க ஆன்மீக பாதையில வந்து கூட அவங்க ஏன் மாயையில இருக்காங்க? ஏன்னா அவங்க கிருஷ்ணரை பாராட்டவும் கேட்கவும் தயாரா சேம் ப்ராப்ளம். ஆன்மீக பாதையில் வந்து கூட கிருஷ்ணரை பத்தி பேசுறதுக்கோ, கிருஷ்ணரை பத்தி பாராட்டுறதுக்கோ, கிருஷ்ணரை பத்தி கேட்கவோ தயாரா.
நிறைய இயக்கங்கள் இருக்கு அந்த மாதிரி. அந்த சாமிஜி என்ன பேசுறாருன்னு புரியாது, அவர் கிருஷ்ணரை பத்தி பேசவும் மாட்டார். கேட்கிறவங்களுக்கும் புரியாது, அவங்க கிருஷ்ணரை பத்தி கேட்கவும் தயாரா இல்லை. ஏன்னா இந்த ஆன்மீகவாதிக்கு அவன் வந்து தன்னையே கடவுளா நினைச்சுங்க, எல்லாம் வந்து கற்பனை பண்ணி பேசு. கேட்கிறவங்களுக்கு எனக்கு என்ன பௌதிகமா நன்மை கிடைக்கும்? சோ அதனால இந்த மாதிரி அனர்த்தங்கள், இந்த மாதிரி களங்கங்கள் இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி அனர்த்தங்கள் இருக்கிற வரைக்கும் ஒருத்தரால மாயாவுடைய பிடியிலிருந்து விடுபடவே முடியும். மாயாவும் கண்டினியூஸா வலை போட்டுக்கிட்டே இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் கிருஷ்ண பக்தி பாதைக்கு வந்துட மாட்டார். ஆன்மீக பாதைக்கு அவ்வளவு சுலமா ஒருத்தர் வர்றது. மனுஷியா நாம் சகசிரேஷு கசித் எததி சித்தையே. ஆயிரம் மனுஷங்களை ஒருத்தர் தான் சரி ஆன்மீகம்னா என்ன பார்க்கலாம். ஏன்னா மாயாவோட அட்ராக்ஷன்ல இருக்கிறதுனால ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்றதுல ஆர்வம் இல்லை. காரணம் மாயா வந்து அவளை அட்ராக்ட் பண்ணுது. இதுதான் மாயா உலகம், இன்டர்நெட், சோசியல் மீடியா. ஸோ மாயா வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு டே பை டே. அதை அட்ராக்ட் பண்ணுது, என் கூட அசோசியேட் பண்ணு. அதையும் தாண்டி ஒருத்தர் சத்சங்கத்துக்கு வராரு அப்படின்னா, அதையும் தாண்டி ஒருத்தர் சத்சங்கத்துக்கு வராருன்னா தப்பிச்சிட்டாரு. இனிஷியலா ஆரம்பத்துல. அடுத்தது மாயா என்ன பண்ணும்? சரி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இந்த பௌதிக ஆசையெல்லாம் விட்டு ஒருத்தர் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சோ அந்த ஒருத்தர் பௌதிக ஆசை, இந்த புலன்ப விஷயங்கள், இந்த புலன்ப விஷயங்களை விரத்தி அடையும் போது ஒருத்தர் கிருஷ்ணாட்ட வரும். புலன்ப விஷயங்கள்ல விரத்தி அடையும். என்னப்பா பண்றீங்க? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம். அப்போ ஒருத்தர் புலன்ப விஷயத்துல விரக்தி அடையும் போது தான் கிருஷ்ணாட்ட வருவாங்க. புலன்பத்துல மூழ்கி இருக்கிறவங்க கிருஷ்ணாட்ட வர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். சரி, அப்புறம் புலன்ப விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி கிருஷ்ணாட்ட வரும்போது அடுத்தது என்ன ஆகும்? அடுத்தது யாராவது வந்து சொல்லுவாங்க, நீ இதெல்லாம் பண்ற. யாராவது நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இவருக்கு என்ன ஆயிடுச்சு. ஸோ மாயா வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ல வந்து நம்மளை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும். கிருஷ்ணாட்ட போவதுக்கு உறுதியா இருக்கானா? பயங்கர அட்ராக்ஷன் மாயாவோட சக்தி, கிருஷ்ணாவுடைய சக்தி அது. சரி, அதையும் மீறி ஒருத்தர் வர, இல்ல நான் போறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும். அதையும் மீறி ஒருத்தர் வரும்போது என்ன வருத்தது? அவருடைய மனதுக்குள்ள பல எண்ணங்கள் குழப்பங்கள்ல இருக்கு, பல வாசனைகள்ல இருக்கு. இதெல்லாம் போக ஆரம்பிக்கும். அப்ப அவர் பக்தர் சங்கத்துல ரெகுலரா வந்து சான் பண்ணிட்டு இருக்கு, சின்சியரா சான் பண்ணும். மாமேவே பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்திதே. கிருஷ்ணாவுடைய கருணை இருந்தாதான், கிருஷ்ணாவுடைய சக்தியை நம்மளால வெல்ல முடியாது. கிருஷ்ணாவுடைய சக்தி ஏன்னா கிருஷ்ணாவுடைய சக்தி அது நம்ம சொந்த முயற்சினால் வெல்ல முடியாது, கிருஷ்ணாவுடைய அனுகிரகம் இருந்தாதான். அப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை யாருக்கு என்ன சொல்லியிருக்கு? பக்தியுடனும் மரியாதையுடனும் செய்யப்படுமா. பக்தியோட மரியாதையோட கிருஷ்ணரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு, கிருஷ்ணரை பத்தி கேட்கறது, வர்ணிக்கிறது, பாராட்டுறது, புகழ்வது, விவரிக்கிறது, எக்ஸ்பிளைன் பண்றது, இதெல்லாம் வந்து பயபக்தியோட மரியாதையோட செய்யும். அப்படி செய்யப்படும் போதுதான் என்ன ஒருத்தருக்கு பகவானின் மாயாசக்தி விடுபடுவது நிச்சயம். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பக்தியில தீவிரமா இருக்கிறோமோ, ஸ்ரத்தையோட இருக்குமோ, அதுதான் ரிசல்ட். அதான் ரிசல்ட். நான் எவ்வளவு டிட்டர்மினேஷனா இருக்கேன், எவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்றேன், எவ்வளவு உறுதியா இருக்கேன். அப்போ என்னுடைய உறுதி வந்து பரீட்சை பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. நான் எவ்வளவு உறுதியா இருக்கேங்கிறத, என்னுடைய டிட்டர்மினேஷன், என்னுடைய உறுதி, என்னுடைய பிராக்டிஸ், இதுக்கு டெஸ்ட் இருந்துட்டே இருக்கு, பரீட்சை இருந்துட்டே இருக்கு.
ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி பரீட்சை, அதுக்கப்புறம் இப்படி இந்த பரீட்சை வந்து ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ல போக பரீட்சை இருந்துட்டே இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மாதிரி பரீட்சை இருக்கும். அதே பரீட்சை 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது இல்லையா? 1ஆம் வகுப்பு மாணவன் கொடுத்த பரீட்சை இல்ல 11ஆம் வகுப்பு மாணவனுக்கு. அப்ப அவருக்கு தகுந்த மாதிரி பரீட்சைங்க. இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைய அடைய மாயா பரிச்சு வச்சுக்கிட்டே இருக்கு. இவன் இதெல்லாம் விழுந்துருவானா? சைட் பை சைடு இருக்கு. மாயா ஒரு பக்கம், கிருஷ்ணா ஒரு பக்கம். நம்ம எதை பிடிச்சிக்கிறோம்? எதை பிடிச்சிக்கிறோம்? ஆல்ரெடி நம்ம மாயா பிடிச்சாச்சு. ஆல்ரெடி இந்த ஜட உலகத்துல வீழ்ந்ததுனால நம்ம அறியாமையில தான் இருக்கு. நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னதுன்னா கிருஷ்ண பக்தி தான். மாயிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரே வாய்ப்பு, விடுபடுறதுக்கு கிருஷ்ணா பற்றி கேட்பது, பாடுவது, நினைவு. தஸ்மாத் ஏகேன மனசா, இதே இதே வேர்டு, இதே ஸ்லோகா வந்து இனிஷியலி பாகவத்துல ஃபர்ஸ்ட் கேண்டோ. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்மதாமதி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய ஜெயம் ஜெயம் யஸ்ய நித்யதா. நித்யதானா ஒழுங்கா, டிசிப்ளினா, கண்டினியூஸா ஒரே மனதோட. தஸ்மாத் ஏகேன மனசா, ஒரே மனதோட. ஸ்ரோத்ரவ்ய, கிருஷ்ணா பத்தி கேட்கணும். கீர்த்திதவ்யஸ்ய, கிருஷ்ணாவுடைய புகழ் பாடணும். ஜெய பூஜஸ்ய, அவரை வர்ஷிப் பண்ணணும். அப்படி பண்ண என்ன ஆகும்? மாயாவிலிருந்து எஸ்கேப், மாயாவோட தப்பிச்சுக்கலாம். பட் ஒரே மனதோட, நான் நேத்து சொல்லிட்டேன், நான் 2 நாள் இப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் போன ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்துக்கு வந்துட்டு போயிட்டேன் அப்படிலாம் இல்ல. இமீடியட்டா மாயா ரெடிகள், இமீடியட்டா அடுத்த செகண்ட் மாயா அட்டாக். அதனால மாயைக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. மாயாவுக்கு வந்து இடம் கொடுக்கவே கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கிருஷ்ணருக்கு நிறைய இடம் கொடுக்கும், நான் மாயைக்கு நேரமே கொடுக்க கூடாது. ஏன்னா மாயா வந்து டைமை முழிக்கிடும், டைம் சாப்பிடும். கிருஷ்ணா டைம், டைம் ஆல்சோ கிருஷ்ணா. கிருஷ்ணாவுடைய சக்தி தான் நேரம், டைம். காலோஸ்மின் பரதர்ஷபா, நான் தான் நித்திய காலமா இருக்கிறேன். ஸோ டைம் அப்படியே எடுத்துரும், ஃபாலோ பண்ணிரும், நேரத்தை அப்படியே உறிஞ்சிரும். ஸோ அதனால என்ன பண்ணக்கூடாது? மாயைக்கு நம்ம நேரம் கொடுக்கவே கூடாது, கிருஷ்ணாவுக்கு நேரம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல நான் எந்த அளவுக்கு ஈடுபடுறனோ அதுதான் தீர்மானிக்கும். கிருஷ்ண உணர்வுல நான் எப்படி ஈடுபடுறேன். அதனால இந்த தஸ்மாத்ங்கிற வேர்டு ரிப்பீட்டடா வருது. தஸ்மாத்னா, தஸ்மாத்னா எனவே. தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரயுத்யச்ச மயர்பித மனோபுத்தி மாமே வேஷசி அசம்சயக. அசம்சயக, நசம்சயக, மாசுச்சக. சந்தேகம் வேண்டாம், ஐயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். என்னது? தஸ்மா சர்வேஷு கால், எல்லா நேரத்திலும் காலத்திலும் மாம் அனுஸ்மர, என்னை நினைத்துக் கொண்டு யுத்தச்ச, உன் கடமையை செய்வாய். மையற்பித மனோபுத்தி, உன் மனதை புத்தி எனக்கு அர்ப்பணிக்கிறதுனால மாமே வைசசி, என்னையே வந்து அடைவாய், சந்தேகம் இல்லை. அதனால இந்த எவ்வளவு தூரம் நம்ம இன்வால்மெண்ட் ஆகுறது, எவ்வளவு தூரம் இந்த ஆட்டிடியூட், நம்ம எவ்வளவு தூரம் அதுல ஈடுபடுறோம், எந்த மனோபாவத்துல ஈடுபடுறோம். மேலெழுந்த வாரியா பக்தி பண்ற மாதிரி இருக்கும், ஆனா சட்டில் லெவல்ல மாயா ஆக்ட் பண்ணிட்டு, மேலெழுந்த வாரியா பக்தி பண்ணிட்டு இருப்போம், திலக் போட்டிருப்போம், சாண்டிங் பண்ணா, உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மாயா வந்து கிருஷ்ணன் நினைக்க கூடாது. டேக் டைவர்ஷன், டைவர்ஷன், திருப்பி எங்கேயாவது திருப்பி விட்டே இருக்கு. அதனாலதான் பக்தியுடனும் மரியாதையுடன் சொல்றோம். சோ எப்பவுமே ஒருத்தருக்கு இந்த பயம் இருக்கணும். எப்பவுமே நமக்கு என்ன பயம் இருக்குன்னா, மாயா எப்ப வேணா கேட்ச் பண்ணலாம், இந்த பயம் எப்பவுமே இருக்கு. மாயா வந்து என்ன எப்ப வேணாலும் பிடிச்சிருவோம், நான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கு. இல்ல, நான் வந்து ஹரே கிருஷ்ணா சொல்றேன், என்னெல்லாம் மாயெல்லாம் பிடிக்காதுன்னு நினைச்சா அதுவே மாயை. நான் கிருஷ்ண பக்தி பண்றேன், என்ன மாயை பிடிக்காது. நோ நோ, எனி டைம் மாயா அட்டாக் பண்ணும். ஆனா ஒண்ணு கேரண்டி, யாராவது கிருஷ்ண பக்தி பண்ணா அவங்க பகவானை மேற்பார்ல வர்றதுனால அவங்க தன்னை மாயிலிருந்து காப்பாத்தி, சின்சியரா சான் பண்றோம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணாவுடைய சூப்பர்விஷன்ல வரும்போது மாயிலிருந்து நம்ம தப்பிச்சு. இல்லையே, எனக்கு வந்து மாயை எதிர்கொள்ற சக்தி இல்ல,
உண்மைதானே? நமக்கு எல்லாருக்கும் மாயை எதிர்கொண்ட சக்தி இல்ல. அப்ப அந்த சக்தி யாருக்கு இருக்கோ அவரை சரணடையணும். சோ கிருஷ்ணர் முன்னாடி மாயை வராது. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்சோம். கிருஷ்ணா முன்னாடி மாயா வராது. கிருஷ்ணருடைய தூய பக்தட்டி மாயை செயல்பட முடியாது. கிருஷ்ணட்டி மாயை செயல்படாது, எடுபடாது. மாயாவோட வேலை கிருஷ்ணாட்டி எடுபடாது. கிருஷ்ணாவுடைய தூய பக்தட்டி எடுபடாது. அன்னைக்கு ஹரிதாஸ் தாக்கூர் படிச்ச சொல்லி ஹரிதாஸ் தாக்கூர் மாயாதேவினால ஹரிதாஸ் தாக்கூர் அட்ராக்ட் பண்ண முடியல. மாறாக மாயாதேவி ஹரிதாசோட சீடர் ஆயிட்டார். மாயாதேவிக்கு ஹரிதாஸ் தாக்கூர் தீட்சை கொடுத்தாருன்னா அப்ப எப்பேற்பட்ட பக்தர். மாயாதேவி எல்லாரையும் கவருவாங்க. அந்த மாயாதேவியை தன்னுடைய சீடரா மாற்றிவிட்டார் ஹரிதாஸ் தாக்கூர். அதுதான் தூய பக்தி தொண்டு, தூய பக்தியுடைய சக்தி. அதனால நமக்கு பலம் பலவீனம். முதல்ல ஒரு பக்தர் தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன தெரிஞ்சு, நம்ம பலத்தை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ பலவீனத்தை முதல்ல தெரிஞ்சு. என்னுடைய பலவீனம் என்ன? ஓ, இதுதான் என் பலவீனம், இதுதான் மாயா என்ன பிடிச்சுக்குது. சோ ஒரு பக்தனுக்கு பலம் எது? பக்தர் சங்கம் தான் பலம். பக்தர் சங்கம் ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றிக் கொள்வது, பகவானிய திருவடிகளை பற்றிக் கொள்வது, தொடர்ந்து பக்தியுடன் மரியாதையுடன் செயல். கிருஷ்ணனுடைய நாம ரூப குணா இதுதான் ஒருத்தரை மாயிலிருந்து காப்பாத்து. இல்லாட்டி மாயிலிருந்து ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஆல்ரெடி விழுந்துட்டோம். அதனாலதான் நம்மள வீழ்ந்த ஆத்மா, கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா இப்ப இருந்து வெளியில வரணும். அப்போ எப்படி வெளியே வர்றது? சிரத்தையோட தொடர்ந்து இடையராது சிரத்தையோட பகவானி லீலைகளை பாராட்டணும், படிக்கணும், கேட்கணும், வர்ணிக்கணும். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. இதே செயல மாயில உள்ளவங்க பண்ணுவாங்க. மாயில உள்ளவங்களும் எதையாவது பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, யாரையாவது பாராட்டிட்டே தான் இருக்காங்க, யாரையாவது எதையாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. யாருமே காதை அடைச்சிட்டா உட்காந்துருக்காங்க இல்ல. இந்த காதை வச்சு என்னெல்லாம் கேட்கணுமோ கேட்கறாங்க, என்னெல்லாம் பேசணுமோ பேசுறாங்க. தன் சுயநலத்துக்காக யாரை வேணாலும் பாராட்டிக்கிறேன், தற்பெருமை கூட பேசுகிறேன். இதுல இருந்து மாயை இருக்கிறதுக்கான அடையாளம். ஆனா யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி பேசுறாரோ, கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாரோ, கிருஷ்ணனுடைய லீலைகளை வர்ணிக்கிறாரோ, பாராட்டுறாரோ, அவர் படிப்படியா மாயினுடைய பிடியிலிருந்து விடுபட்டுட்டே இருக்காரு. தொடர்ந்து கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டே இருந்தாலும் பேசிட்டே இருந்தாலும் மாயோட பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா முழுமையா ஈடுபடுத்திக்கணும். கிருஷ்ண உணர்வுல நம்மளை முழுமையா ஈடுபடுத்திக்கும் போதுதான் மாயா செயல்படுறதுக்கு நேரம் இருக்கு. மாயா உள்ள நுழையிறதுக்கு நேரம், மாயா உள்ள நுழைய முடியாது, கேப்பே இல்லை. எப்படி அந்த பக்தரை பிடிக்கிறது? காலையில எழுந்திரிச்சா மங்களாரத்தி போயிடுறாரு, அப்புறம் சாண்டிங் பண்றாரு, அப்புறம் சேவா பண்றாரு, இதான் டைம் இல்லை. மாயாவுக்கு அவர் பிடிக்க டைம் இல்லை. அப்படி எங்கேஜ் பண்ணி படுத்தா தூங்கிடும். அப்படி ஒருத்தர் தன்னை என்கேஜ் பண்ணிக்கிட்டா மாயாவுக்கு என்ன இருக்காது, டைம் இருக்காது இந்த பக்தரை பிடிக்க. அப்படி மாயா கிட்ட நெருங்க முடியாது. காரணம் என்னன்னா, அவருக்கு கிருஷ்ண உணர்வுல தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிறதுனாலையும், ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி கொண்டதுனாலையும், பகவானே தாமரை திருப்பாதில் புகழ கொண்டிருப்பதாலும் அந்த பக்தனை மாயா நெருங்குவது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் அசந்துட்டா மாயா பிடிச்சு, ஓ ரைட், இவன் ரெடியா இருக்கான், இவன் கொஞ்சம் அசந்துட்டா இவன் பிடிச்சிக்கலாம். அப்படிதான் சில பக்தர்கள் தெரியாம விழுந்துருவாங்க மாயனுடைய வலையில. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? பாத்தீங்களா அவங்க மாயில போயிட்டாங்க. சில நேரம் என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு சில பக்தர்கள் வரலைன்னா அவங்க மாயில இருக்காங்க, மாயா முடியல மாட்டிக்கிட்டாங்க. சோ நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அவங்க கிருஷ்ணரை மறந்துருக்காங்களா, எப்படி அவங்களை திரும்பி கூட்டிட்டு வரலாம், எப்படி அவங்களை திரும்பி கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம், எப்படி அவங்க கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தி அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம், அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த பக்தருக்கு உதவி செய்யும். பாத்தீங்களா, எனக்கு அப்பவே தெரியும் அவன் மாயில இருக்கா, அவன் மாயில இருக்கா அப்பவே தெரியும். காலையில மங்களாரத்திக்கே வரமாட்டேங்கிறான், மாயில இருக்கா. அப்படி சொல்லக்கூடாது. மங்களாரத்தி அவர் எந்திரிச்சு வர்றதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் சாண்டிக்கே பண்ண மாட்டேங்கிறாரு, மொபைல் போன் பார்த்துட்டே இருக்காரு, மாயால இருக்காரு. அப்படி சொல்றதோட அதோட எப்படி ஷேர் பண்ண வைக்கலாம். சோ இப்படி நம்ம ஒரு பக்தருக்கு உதவி செய்ய நினைக்கிறத தவிர அவன் மாயில் இருக்கான்னு சொல்லி இகழ்ந்து வரைக்கும். கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது தான் மாயம். சோ இன்னைக்குள்ள காலகட்டத்துல இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாமே
கிருஷ்ணரை மறந்திருக்கிறதுக்கான இடத்துல தான் நம்ம இருக்கோம். சுத்தி அந்த மாதிரிதான். கோயிலுக்கு வந்தா பக்தர் சங்கத்துல வரும்போதுதான் எனக்கு எப்படி தோணுது, ஓ நம்ம வந்து சேஃபா இருக்கேன். பிரபா புஸ்தகம் படிக்கும் போது, பக்தர் சங்கத்துக்கு வரும்போது, பாவதம் கேட்கும் போது, அப்பதான் கொஞ்சம் மாயா மறந்துருக்கு. இல்லாட்டி மாயா என்ன பண்ணும், அவரை பிடிச்சு வச்சுட்டு விட்டாரு. ரொம்ப சொல்ற வெரி பவர்ஃபுல் கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி. அதனால நம்ம எவ்வளவு சின்சியரா ட்ரை பண்றோம், எவ்வளவு சீரியஸா இருக்கும், அதுதான். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவுடைய கருணை. என்னுடைய முயற்சி கிருஷ்ணாவுடைய கருணை. ஆக்சுவலி மாயா பல இதுல அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ஷன், வேர்ல்ட் ஃபுல்லா அட்ராக்ஷன் தான். மாயாஜாலம், உலகமே ஒரு மாயாஜாலம். இந்த மாயாஜால உலகத்துல வந்து கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுக்கான பல்வேறு திட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, நீங்க விஞ்ஞானிகளாக யாரா கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுக்கான திட்டம் தான். இன்னைக்கு பள்ளிக்கூட பாட புஸ்தகம், காலேஜ், ஸ்கூலு, எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுக்கான திட்டம். யாருமே கிருஷ்ணரை நினைவுபடுத்த தயாரா இல்ல. இதுதான் மாயில் இருக்கிறது. கிருஷ்ணரை நினைவுபடுத்திக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல. ஏன் கிருஷ்ணரை நினைவுபடுத்திக்க முடியல உன்னால? கிருஷ்ணரை பத்தி கேட்கவோ பாராட்டவோ பேசவோ தயார். அதனாலதான் மாயா ரொம்ப சக்தியா இருக்கு. இத பண்ணுனா மாயா பலவீனம் ஆயிடும், நமக்கு பலம். நம்ம சாதனா வந்து சாதனாவை சின்சியரா பண்ணிட்டே இருந்தா நமக்கு பலம் கிடைக்கும். மாயாவை எதிர்கொள்றது. சாதனா வீக்கா இருந்ததுன்னா அவ்வளவுதான், மாயா ஜெயிச்சிடும். ஓ இவன் வந்து சோம்பேறியா இருக்கான், இவன் வந்து சோம்பேறியா இருக்கான் அப்படின்னு மாயாவை அவன் வந்து டாமினேட் பண்ணும். மாயாவுக்கு ஜெயிச்சு. அதனால நம்ம மாயைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவன் மாயைக்கு இடம் கொடுக்க, அதேதான் திரும்ப திரும்ப நான் மாயைக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நான் கிருஷ்ணருக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கிருஷ்ணனுடைய செயலை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கேன். அதுதான் பாருங்க, ஆச்சாரியர்கள், குருமார்கள், மூத்த பக்தர்கள் தங்களை 24 மணி நேரம் கிருஷ்ணனோட சேவையில வச்சு 24 மணி நேரம் எக்ஸாம்பிளரியா இருக்கு. 24 hours டே. சோ கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது, அது அந்த கிருஷ்ணரை மறந்து அறியாமையினாலதான் கிருஷ்ணரை மறந்துருக்கோம். அதனாலதான் இந்த ஜட உலகத்தில் இருக்கோம். நம்ம ஜட உலகத்தில் நம்ம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த அறியாமை தான். அவித்யா, அறியாமை. யாரை புகழணும், யாரை பத்தி பாடணும், யாரை பத்தி கேட்கணும், எதுவுமே தெரியும். அதனால எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியரும் அதுதான் சொல்றாங்க. கிருஷ்ணா பத்தி பாடணும், கிருஷ்ணா பத்தி கேட்கணும், கிருஷ்ணரை வழிபடணும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயபடியும் புதர்வான் நின்றவும் தீனால் துசாவும் சேர்ப்பிடுவார். வாய் எடுத்து கிருஷ்ணாவுடைய புகழ் பாடணும், கிருஷ்ணரை பாராட்டணும். ஓ கிருஷ்ணா எவ்வளவு கருணை வாய்ந்தவர். நம்ம எல்லாம் ஒரு வேணாண்டு வந்துட்டாலும், நம்ம மறந்து போயிருந்தாலும் கிருஷ்ணா ரொம்ப கருணையோட வந்து ஞாபகப்படுத்துறாரு. பல்வேறு அவதாரங்கள் பண்றாரு, ஆச்சாரியர் அனுப்பிச்சு வைக்கிறாரு, சாஸ்திரம் கொடுத்திருக்காரு. பாகவதம் குறிப்பா கிருஷ்ணரை பற்றிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே பல்வேறு லீலைகள். இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். வாயெடுத்து பாடணும், மனதிலான நினைக்கணும் கிருஷ்ணா. அப்ப நமக்கு நாமளே பரிச்சை பண்ணலாமே. நான் சேவை பண்ணும்போது எவ்வளவு நேரம் கிருஷ்ணரை நினைச்சிருக்கேன். நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ணும்போது, நீ காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் நான் எவ்வளவு நேரம் கிருஷ்ணரை நினைச்சிருக்கேன். சேவை பண்ணும்போது கிருஷ்ணரை நினைச்சனா, கீர்த்தன் பாடும்போது கிருஷ்ணாவை நினைச்சனா, அந்த பாட்டுடைய அர்த்தத்தை வந்து நான் உள்வாங்கி என் ஆத்மார்த்தமா பாடுனா, அந்த பக்தி பாவத்தோட செஞ்சனா, அந்த பாவத்தோட பாடுனா, எவ்வளவு நேரம் நான் கிருஷ்ணாவை நினைச்சிருக்கேன். இன்னைக்கு சேவை பண்ணும்போது கிருஷ்ணாவை நினைச்சனா. 4 பக்தர்கள் சேர்ந்து சேவை பண்றோம், கிருஷ்ணருக்கு தான் சேவை பண்றோம். ஆனா கிருஷ்ண உணர்வுல செஞ்சோமாங்கிறத அடுத்த கேள்வி. கிருஷ்ண உணர்வுல செஞ்சோமா?
அங்கதான் அந்த கேள்வி வரும். அங்க உடனே மாயா வந்து பக்தர்களுக்கு மத்தியிலேயே மாயா வேலை செய்யும். மாயா என்ன பண்ணுவோம், டாபிக் அப்படியே டிவியேட் பண்ணி கொடுக்கும். கிருஷ்ணருக்காக சேவை பண்ணுமே, ஆனா கிருஷ்ணரை பத்தி பேசவே இல்லை. கிருஷ்ணரை பாராட்டவே இல்லை. அப்படின்னா என்னோட கான்சியஸ்னஸ் வந்து அங்க இல்ல. ஏதோ செஞ்சு அவ்வளவுதான். பிசிக்கலா பிசிக்கலா பண்றோம், மென்டலா உடல் வந்து பண்ணுது, காய் வெட்டுது, பூ கட்டுது, புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது, கோயிலை சுத்தப்படுத்துது, இதெல்லாம் எக்ஸ்டர்னலா பண்றோம். இன்டர்னலி எவ்வளவு நம்ம வந்து அந்த ஸ்மரணத்தை டெவலப் பண்ணி. சோ பக்தர் சங்கம் அப்படின்னா, பக்தர் சங்கம்னா 4 பேர் சேர்ந்துட்டு எதை வேணாலும் பேசலாம். இல்ல பக்தர்கள் மத்தியில வந்துட்டாலே பக்தர் சங்கம் அர்த்தம் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் பக்தர் சங்கத்துல தான் இருந்தேன், ஆனா என்ன பேசுனீங்க? பக்தர் சங்கத்துல தான் இருந்தோம், ஆனா கிருஷ்ணரை பத்தி பேசணுமா, கிருஷ்ணா பத்தி கேட்டோமா, கிருஷ்ணனுடைய புகழ் பாடணுமா? அதான் அங்கதான் கேள்வி. சோ பக்தர் சங்கம்னா 4 பேர், 4 பக்தர் சேர்ந்துட்டா மட்டும் பக்தர் சங்கம் இல்ல. 4 பக்தர் சேர்ந்து கிருஷ்ணரை பத்தி பேசணுமா, கிருஷ்ணரை பத்தி பாடணுமா, கிருஷ்ணனுடைய புகழ் பாடணுமா, பேசணுமா, பிரச்சாரம் பண்ணணுமா, அதுதான் சக்தி. மாயை எதிர்க்கிறது. இல்லாட்டி 4 பக்தர் சேர்ந்து மாயை இருக்கு, கிருஷ்ணரை விட வேற டாபிக் இருக்கும். அதனால கான்சியஸ்னஸ் மாயா வந்து சட்டில் லெவல் அட்டாக் பண்ணும். சட்டில் லெவல்ல சூட்சமா மனசுக்குள்ள உட்காந்துட்டு மாயா வந்து என்ன பண்ணும், ஓ இவன் வந்து கிருஷ்ணா பத்தி பேசுறான், இவன் கிருஷ்ணா பத்தி கேட்கறான் அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணிட்டு, இவன் எப்ப வந்து இதை ஸ்டாப் பண்றான் அப்படின்னு பார்க்கணும். அதனால நம்ம ஸ்டாப் பண்ணவே கூடாது. அதனாலதான் பிரபுபாதர் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீஸ் கொடுத்திருக்காரு. நம்மளால ஒண்ணு மட்டும் பண்ண முடியாது. நம்ம என்ன ஹரிதாஸ் தாக்கூர் சாண்டிங் பண்ணிட்டே இருக்கு இல்லையா? நம்ம என்ன நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் 24 hours சாண்ட் பண்ணி, அந்த அளவுக்கு நம்ம பக்குவமான பக்தர்கள் இல்ல, அந்த அளவுக்கு நமக்கு நாமத்துல ருச்சியும். ஹரிதாஸ் தாக்கூரா மாதிரி நமக்கு நாமத்துல ருச்சியும் இல்ல, அந்த அளவுக்கு நம்ம 24 மணி நேரம் சாண்டிங் பண்ண முடியாது. பரிஷித் மகாராஜா வந்து 7 நாள் உட்காந்து பாவத்தை கேட்டுட்டே இருந்தாரு. நமக்கு வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போனா, இன்னும் மணி 9:15 மேல ஆயிடுச்சு, இன்னும் பாவம் பேச முடியல. பேசுறவங்களால முடியாது, கேட்கறவங்களால முடியாது. பட் பரிஷித் மகாராஜா 7 நாள் கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டே இருந்தாரு. சுகதேவ் கோசாமி பேசிட்டே இருக்கு. ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது. அப்ப என்னால தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணிட்டே இருக்க முடியாது, என்னால தொடர்ந்து கிருஷ்ணரை பத்தி கேட்டே இருக்க முடியாது, என்னால தொடர்ந்து கிருஷ்ணரை பத்தி பேசிட்டே இருக்கு. அப்போ எனக்கு விதவிதமான சேவைகளை ப்ரோபாத். நான் கொஞ்ச நேரம் சாண்டிங் பண்ணலாம், கொஞ்ச நேரம் கிருஷ்ணரை பத்தி கேட்கலாம், கொஞ்ச நேரம் கிருஷ்ணரை பத்தி பாடலாம், கொஞ்ச நேரம் வந்து கிருஷ்ணருக்காக போக தயாரிக்கலாம், புத்தக விநியோகம் செய்யலாம், கோயில நிர்வாகம் பண்ணலாம், பிரச்சாரத்துக்கு போகலாம். இப்படி வந்து 24 மணி நேரம் நம்ம கிருஷ்ணாவுடைய சேவையில ஈடுபடுத்திக்கிட்டோம்னா மாயாக்கு டைம் இல்லை, மாயாக்கு இடம் இல்லை நம்மளை பிடிக்கிறது. கேப்பே கொடுக்கல, கேப் கொடுத்தா தானே மாயா நுழையும். நான் இடம் கொடுத்தா தானே மாயா நுழையும். நான் ஸ்ட்ராங்கா இருந்தா மாயா நுழையாது. நான் எப்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? கிருஷ்ணருடைய சேவையில நான் உறுதியா இருந்தாதான் மாயா உள்ள நுழையும். இல்லாட்டி பக்தர்களுக்கு மத்தியிலேயே மாயா நுழைஞ்சு எல்லா வேலையும். சோ அதனால நம்ம கான்சியஸ்னஸ் வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்றோம்? கிருஷ்ண உணர்வுல நம்ம முழு ஈடுபாடோட இருக்கோமா, முழுமையா அதை நம்ம ஈடுபடுத்திக்கிறோமா, கிருஷ்ண உணர்வு நயிக்கிறோமா, கிருஷ்ணனை பிரிச்சுட்டோன்னு வருத்தப்படுறோமா, கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும்னு ரொம்ப வைராக்கியமா இருக்குமா, இருக்கிறமா, வைராக்கியம் இருக்கணுமா, வைராக்கியம் வேணுமா? அப்ப என்ன பண்ணணும்? நான் இடம் கொடுக்கவே கூடாது, கேப் விடவே கூடாது. எப்ப பாரு பக்தி பண்ணிட்டே இருக்கணுமா அப்படிலாம் கேட்பான். சிலர் கேட்பாங்க, என்ன ஓவரா பக்தி பண்ணிட்டே இருக்கு, எப்ப பாரு பக்தி பண்ணிட்டே. அவங்களுக்கு தெரியாது மாயா எனி டைம் என்ன வந்து அட்ராக்ட் பண்ணிடும். எப்பவுமே சாண்டிங் பண்ணிட்டே இருக்கீங்க, சேவை பண்ணிட்டே இருக்கீங்க. கிருஷ்ணாவோட அசோசியேஷன்ல இருந்தா மாயா வேலை செய்யும். கிருஷ்ணாவுடைய அசோசியேஷன்லயும் கிருஷ்ணருடைய தூய பக்தருடைய அசோசியேஷன் இருந்தா மாயா வந்து நம்மள்ட்ட ஆக்ட் பண்ண முடியாது. மாயா சக்தியிலிருந்து நம்ம வெளியே வந்தோம். ஏன்னா கிருஷ்ணாவுடைய பக்தர்கள், தூய பக்தர்கள் பாகவதம் தொடர்ந்து பாகவதம் படிக்கிறதுனால
பிரபுபாடைய சங்கம் கிடைக்குது, பிரபுபாடைய டிரான்ஸ்லேஷன் கோப்பட், பிரபுபாடைய பொருளுரை இருக்கு, அப்புறம் அங்க தூய பக்தருடைய சரித்திரம் இருக்கு. அப்ப நம்ம கிருஷ்ணரை நினைக்க முடியுது. அதான் நித்தியம் பாகவத சேவையா. புத்தர் பாகவதர், பக்தர் பாகவதர், புஸ்தக பாகவதம், பக்தர் பாகவதம் 2 பேருக்கு தொடர்ந்து சேவை பண்ணுது. நித்தியம் பாகவத சேவை. அப்படி பண்ணும்போது மாயா வந்து வெயிட் பண்ணி ஓ இவன் ஸ்ட்ராங் ஆயிட்டான், இவனை பிடிக்க முடியாது. கிருஷ்ணாவுடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்கா, ஆச்சாரியனுடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்கா, சின்சியரா பக்தி பண்றான், சீரியஸா இருக்கான், ஸ்ட்ராங்கா இருக்கான், டிட்டர்மிண்டா இருக்கான், திடப்பிரதா சொல்றதா கிருஷ்ணா. சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ய திடப்பிரதா நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா நித்யயுக்தோ பாசதே. எப்படி கிருஷ்ணரை வழிபடணும்னு சொல்றாரு. எப்பொழுதும் என் புகழ் பாடிக்கொண்டு, கிருஷ்ணாவோட புகழ் பாடினே இருக்கு, வெறும் முயற்சியுடன். சததம் கீர்த்தி யதந்தஸ்ய திடப்பிரதா, உறுதியான மனதோடு கிருஷ்ணாவுக்கு நமஸ்காரம் பண்ணி, அவர் வழிபாடு பண்ணி, அவர் புகழ் பாடி, அதே சததம் கீர்த்தயந்தோமா யதந்தஸ்ய திடப்பிரதா நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா நித்யயுக்தோ பாசதே. இந்த வேர்டு எல்லாம் ரொம்ப, இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சததம், நித்யச்ச, நித்யச்ச ஒழுங்காக, சததம் எப்போதும், தொடர்ந்து, இடையராது, அனன்யா. இந்த வேர்டு எல்லாம் பகவத்கீதை ரிப்பீட்டடா வருது. கிருஷ்ணன் ஏதோ மேலிருந்த மாதிரி பக்தி பண்ண சொல்லல, மேலிருந்த மாதிரி பக்தி பண்ண சொல்லல, இடையராது, தொடர்ந்து, ஒழுங்காக, சிரத்தையோட, நம்பிக்கையோட சொல்லிட்டே ரிப்பீட்டடா சொல்றேன். சோ அதனால இதுதான் ஆக்சுவலி விஷயம். இதான் விஷயம். எப்போதும் கிருஷ்ணாவுடைய புகழ் அதாவது கிருஷ்ண கான்சியஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. கிருஷ்ண கான்சியஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் மாயா டைம் கிடைக்காது, மாயா உள்ள நுழைய முடியாது. கிருஷ்ணா கான்சியஸ் ஆக்டிவிட்டிஸ் விட்டுட்டா இமிடியா மாயா வந்து, அதாவது கிருஷ்ண உணர்வுல செயலாடிட்டே இருக்கணும். கிருஷ்ண உணர்வு சற்று விலகிட்டா இமிடியா மாயா போச்சு. கிருஷ்ண உணர்வுலயே இருக்கு. அப்ப யாரு இதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறா? யாருமே சர்டிபிகேட் தர முடியாது நான் கிருஷ்ண உணர்வுல இருக்குன்னா இல்லையா. ஏன்னா ஒருத்தர் வெளித்தோட்டத்துல வச்சு சொல்லிட முடியாது இவர் கிருஷ்ண உணர்வுல இருக்காரு, அவர் அவர் திலக் போட்டிருக்காரு, அவர் கட்டிமாலை போட்டிருக்காரு, அவர் வைஷ்ணவத்துல உடையில இருக்காரு, அவர் கிருஷ்ண உணர்வுல இருக்காரு அப்படின்னு வெளித்தோட்டத்தை வச்சு சொல்ல முடியாது. என்னுடைய இன்னர் கான்சியஸ்னஸ், நான் கிருஷ்ண உணர்வு இருக்கிறனால என்னோட உணர்வு தான். அந்த உணர்வை நம்ம பலப்படுத்தணும், வலுவாக்கணும். அதுதான் இந்த பிராக்டிஸ் சாதனா பக்தி. சாதனா பக்தி எதுக்குன்னா இந்த கிருஷ்ண உணர்வுல வலுப்பெறுவதற்காக. ஏன் ஆச்சாரியர் இதெல்லாம் செய்ய சொல்றாரு? தினமும் அதிகாலையில் எழுந்திரிக்கணும், மங்களாரத்தி பண்ணணும், நிறைய கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இருக்குல்ல. சிலருக்கு இந்த கட்டுப்பாட்டு விதிமுறை பக்தி எல்லாம் பிடிக்காது. சிலருக்கெல்லாம் இந்த கட்டுப்பாட்டு விதிமுறை பக்தி பிடிக்காது. அவங்க பக்தின்னு என்ன நினைப்பாங்க, பெரும்பாலும் மக்கள் கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், அவ்வளவுதான். இது என்ன இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம், சட்டத்திட்டங்களை பின்பற்ற தயாராக. ஆனா ஏன் ஆச்சாரிய சட்டத்திட்டம் வச்சிருக்காங்க? அதை ஒழுங்கா செய்யும் போதுதான் படிப்படியா எனக்கு மாயை எதிர்கொள்றதுக்கான சக்தி, இல்லாட்டி மாயா எப்படினாலும் வீழ்த்திடும். சோ மாயை எதிர்கொள்றதுக்கான சக்தி இருக்கு, என்னுடைய சாதனாலதான் இருக்கு. என்னுடைய ஸ்ட்ராங் சாதனா, அதுதான் மாயாவை என்னால் எதிர்கொள்ள முடியும். இல்ல இன்னைக்கு நிறைய பாக்குறோம் மெட்டீரியலா, பௌதிகத்துல ஒரு விளையாட்டு வீரரை எப்படி வீழ்த்தலாம், அவரை விட நல்லா பயிற்சி பண்ணிருக்கு இல்லையா. ஒண்ணு ஒரு விளையாட்டு வீரர் தோத்து போறாரு அப்படின்னா, ஒண்ணு அவரை விட ஒருத்தர் நல்லா பயிற்சி பண்ணிருக்கணும், இல்ல இவர் பயிற்சி சரியா பண்ணிருக்கு இல்லையா. இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கு, இல்ல ஃபுட்பால் பிளேயர், ஏதோ ஒரு டென்னிஸ் ஏதோ பிளேயர், விளையாட்டு வீரர், அந்த விளையாட்டு வீரன் கொஞ்சம் அசதியா இருந்தான்னா அவன் தோத்துடுவான். யாரு கவனமா இருக்கவங்களும் அவன் ஜெயிச்சிருவாங்க. சே கொஞ்சம் இதுல மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, தோத்து போனவங்க அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணாம தான் நான் ஜெயிச்சிருப்பேன் சொல்லுவாங்கல்ல. இந்த மேட்ச்ல ஏன் நீங்க தோத்து போனீங்க, அது பவுலிங் இப்படி பண்ணிருக்கலாம், நாங்க அப்படி பண்ண விட்டோம், அதனாலதான் தோத்து போயிட்டோம். அவங்க பேட்டிங் நல்லா பண்ணாங்க, அதனால ஜெயிச்சிட்டாங்க, இதெல்லாம் சொல்றாங்கல்ல. அந்த எண்ட் ஆஃப் த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேர்த்தையும் பேசும்போது அவங்க சொல்றாங்க, கரெக்ட் எங்களுடைய ஃபீல்டிங் கோஆபரேஷன்ல அவங்க கேட்ச் விட்டுட்டாங்க, அவங்க பிராக்டிஸ் சரியா பண்ணல.
பிராக்டிஸ் சரியா பண்ணா விழுந்துரும். கரெக்டா? அது பௌதிகமானாலும் சரி, ஆன்மீகமானாலும் சரி. அந்த பிராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயிற்சி, தக்க பயிற்சி. நீங்க பாருங்க, ராணுவத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே அலர்ட்டாவே இருப்பாங்க. ராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்ப எதிராளி வந்து தாக்குவான்னு தெரியாது. இப்போ ஒரு தீவிரவாதி, இப்ப காஷ்மீர் பார்டர், சைனா பார்டர், பங்களாதேஷ் பார்டர், இந்த மாதிரி எல்லா பார்டர்லயும், இந்தியாவோட பார்டர்ல நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கு, ராணுவ வீரர்கள். அவங்க பாருங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. காலை எந்திரிப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்குவாங்க. அப்புறம் கன் ஷாட் எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணி, ஏன்னா எனி டைம் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணும். அப்ப அவங்க அலர்ட்டாவே இருக்கு, அலர்ட்டா இருக்கு. கொஞ்சம் கவனம் செதறிச்சு டெரரிஸ்ட் வருது, டக்குனு, இல்லையா? அப்ப தீவிரவாதியை ஜெயிக்கிறதுக்கு இவன் தீவிரவாதியா இருக்கு. அப்ப மாயாவை ஜெயிக்கிறதுக்கு நான் பக்தியில தீவிரவாதியா இருக்கு. பக்தியில ஒருத்தர் தீவிரவாதியா இருந்தாதான் மாயை ஜெயிக்க முடியும். ஏன்னா மாயா வந்து பயங்கர தீவிரவாதி, அது கிருஷ்ணாவுடைய சக்தி. மாயா என்ற தீவிரவாதியை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் பக்தியில தீவிரவாதியாகும், டெரரிஸ்ட் ஆகும். அப்படி வந்து வைராக்கியமா உறுதியா பக்தி பண்ணும், ஸ்திரமான பக்தி பண்ணும். அப்படின்னா எனக்கு அதுக்கு தகுந்த அசோசியேஷன் அப்பதான் சாத்தியம். சோ எப்படி நம்ம அலர்ட்டா இருக்கணும், எப்பவுமே கவனமா இருக்கணும். எங்கேயாவது கொஞ்சம் கவனம் செதற விட்டோம்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஆரம்பிச்சிருது. அதனால ஒரு அழகான பாடம் இன்னைக்கு பாகவதத்துல, மாயை வெல்வதற்காக வழி என்ன, மாயாசக்தி இருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன, அவங்க தொடர்ந்து கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயங்களை பேசவும் பாடவும் கேட்கவும் தயாரா. கிருஷ்ண உணர்வுல லயக்கணும். சாதனா பக்தியில அப்படி கிருஷ்ண உணர்வு நம்மளால லயக்க முடியல, ஏன்னா நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாதனா பக்தியில என்னது, இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பண்ணணும். ஆனா இப்படி ஆச்சாரியன் சொல்லி பண்ணிட்டே வந்தோம் வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே காலையில எந்திரிக்க கஷ்டமா தான் இருக்கு. என்னடா ஒரு 3 மணிக்கு 3:30 மணிக்குள்ள எந்திரிக்கணும். பட் ஆனா கான்ஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா அதுல ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து பக்தியில அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகும். சாண்டிங், ஹியரிங், நாம ஜபிக்கிறது, பாகவதம் கேட்கறது, சேவை பண்றது, இதெல்லாம் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ அந்த பக்தருக்கு வந்து மாயை கண்டு பயந்துக்க வேண்டாம். யார் மாயா கண்டு பயந்துக்க வேண்டாம்? சாதனா பக்தியை உறுதியா பின்பற்றிட்டு இருந்தா, சாதனா சாட் எல்லாம் போட்டு நேற்று பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஜெய ஜெகநாத் சுவாமி. ஒருத்தர் டைம் மேனேஜ் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், மாயா டைம் எடுத்து. ஏன்னா மாயா ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மாயா வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலைன்னா மாயா வந்துருக்காது. அப்புறம் என்ன சொல்லுவோம், எனக்கு நேரமே இல்லை. எனக்கு நேரமே இல்லைங்கிறது மாயா தான். எனக்கு சாண்டிங் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு அந்த புக்கு படிக்க நேரம் கிடைக்கல, எனக்கு சேவை பண்ண நேரம் பண்ண மாயா பிடிச்சிருக்கு. அந்த டைமை மாயா எடுத்துருச்சு, அழகா தூக்கிடுச்சு. அதனால நான் வந்து டைம் டேபிள் போடணும். இது என்னுடைய சாண்டிங் டைம், ரீடிங் டைம், ஒர்க்கிங் டைம், ஸ்டடி டைம், இதோடைய ஸ்லீப்பிங் டைம், எல்லாத்துக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேரத்தை நிர்வாகம் பண்ணல மாட்டிக்கும், நேரத்தை நிர்வாகம் பண்ணிக்கிட்டே இருக்கு. யார் வந்து தன் நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிறாரோ அவரும் தப்பிச்சுக்காரு. ஏன்னா காலம் பொன் போன்றது, காலத்தை விட்டுட்டு அவ்வளவுதான், போச்சு, திரும்பி வராது. அதனால டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்காவா சாதனா சார்ட் போட்டு நம்ம இது என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்ன, நான் எவ்வளவு தூரம் கிருஷ்ண உணர்வுல இன்னைக்கு செயல் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்மள நாமளே பரீட்சை பண்ணணும். நமக்கு வேற யாரும் பரீட்சையில வைக்க வேண்டாம், வேற யாரும் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். இவர் நல்ல பக்தரு, இவர் பக்தியில உறுதியா இருக்காரு. நமக்கு நாமளே பக்தே பரிஷானுபாவா விருத்தி அந்நியத்திரச்ச, பக்திய நமக்கு நாமளே பரீட்சை பண்ணிக்கலாம். அப்படி நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னுடைய மைண்டை வந்து நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒழுங்கா இருக்கா, ஏதாவது குட்டி நாட்டி வேலை பண்ணுதா, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னு மைண்டை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கு. இல்லாட்டி மாயா வந்து மைண்டுக்கு கொடுக்காது. அப்புறம் என்ன ஆகும், பக்தியில முன்னேறும். அதனால ஆச்சாரியர் சொன்ன விஷயங்களை கவனமா சிரத்தையோட பயிற்சி பண்ணிட்டே வந்தோம்னா
என்ன நமக்கு அவங்களுடைய கருணையால அவங்களுடைய பாதுகாப்பின் கீழே இருக்கும்போது குருவும் கிருஷ்ணனுடைய கருணையில அவங்க பாதுகாப்பு கீழே இருந்தா நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், மாயா நம்மகிட்ட நெருங்க முடியும். அதுக்கு நேரம் கொடுக்கலையா? நான் என்னுடைய சேவையிலேயே எனக்கு நேரம் சரியா போச்சு, மாயக்கு நான் நேரம் கொடுக்கவே இல்லை, மாயா கிட்ட வர முடியல. அது யார் பலவீனமா இருக்காங்களோ அந்த பக்தர் பக்கம் போயிடும். யார் பலவீனமா இருக்காங்களோ, யார் சாதனா ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணி அவங்கள மாய போச்சு. சின்சியரா பண்றவங்கிட்ட மாயா நெருங்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஸ்ரீ பிரபுபாத். அதாவது கேள்விகள்